ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ணப்பாறை. எங்கள் கிளினிக்கில் ஒரு லென்ஸ் ஒன்று எடுத்தாங்க. ஹை வேல்யூ லென்ஸ் இது ஸ்மார்ட் இந்த லைஃப்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் இது. இந்த லென்ஸை பற்றி நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் எப்படி இருக்கணும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதோட இது எப்படி தான் வரும் உங்களுக்கு இது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஸ்மார்ட் லைஃப் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. இதை இப்படி தான் ஓப்பன். இதில் லென்ஸு க்ளீனிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. லென்ஸ் க்ளீனிங் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி வைப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் 30 வைப்ஸ் இருக்கும். இது லென்ஸ் க்ளீனர் எப்படின்னா, நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் நீங்கள் லென்ஸில் 2 சைடு ஊதிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாத்தை வச்சு துடைச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த ஸ்மார்ட் லைஃபோட இது கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் லைஃபோட புக்லெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கார்டு, நம்ம லென்ஸ் என்ன போட்டிருக்கோம், அவங்களுக்கு நம்ம என்ன லென்ஸ் போட்டு தந்திருக்கோம் அப்படின்றதுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பேர் இருக்கும். நம்ம டாக்டர் பிரியா ஐ ஹாஸ்பிட்டல் அவங்க பேர் இருக்கும். அவங்க இது பண்ணது இருக்கும். அவங்களுடைய பவர்லாம் இருக்கும். நம்ம என்ன லென்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் நம்ம என்ன லென்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஜைஸு ப்ரோக்ரஸிவ் ஸ்மார்ட் லைஃப் ப்யூர் எஸ் 1.6 டூராவிஷன் கோல்டு கோல்டு உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும். கோல்டு மீன்ஸு இந்த ஆப்ஷன் வந்து நிறையா இதில் கிடையாது. கோல்டு லென்ஸ் வந்து நிறையா இதில் கிடையாது. ஆனால் இவங்க இதில் இருக்குது. அந்த லென்ஸை நான் பற்றி காட்டுறேன் பாருங்க. அந்த லென்ஸ் எப்படி இருக்கும் கோல்டு லென்ஸ் அப்படின்னா, அந்த கோல்டு லென்ஸ் இப்படி தான் இருக்கும். கோல்டு கலரில் தெரியும். இப்போ நார்மலாக ப்ளூ ஃபில்டர் லென்ஸ், ப்ளூ கட் லென்ஸ், இதுக்கெல்லாம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து நல்ல ஸ்க்ராச்சஸ் ஆகும். இதில் வந்து அவ்வளோவா ஸ்க்ராச்சஸ் ஆகாது. இதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் வந்து இது வந்து கோல்டு லென்ஸு. இதை கிளிக் பண்ணுறேன். இந்த எப்படி இருக்குது. இதே மாதிரி ப்ளூ கலர் லென்ஸு இதில் பாருங்கள் நான் இருக்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் அழைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எது சீக்கிரம் அலையுதுன்னு பாருங்கள் நீங்கள். நான் இதை தொடச்சி காமிக்கிறேன். இது பாருங்கள். இதில் இந்த மார்க்கரில் வச்சு நான் இது பண்ணல, இதை தொலைக்கிறேன் பாருங்கள். போயிடுச்சு பாருங்கள். இதான் கோல்டு லென்ஸுக்கும் கோல்டு லென்ஸு. இது வந்து ப்ளூ லைட் லென்ஸு, ப்ளூ ஃபில்டர் லென்ஸு. இதில் பாருங்கள், இதை அழுத்தி வச்சு ரொம்ப நேரம் தொடச்சாதான் இது போகும். எவ்வளோ நேரம் பண்ணால் இது போகுது பாருங்கள். அதனால இதில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். இதில் நல்லா ஸ்க்ராச்சஸ் ஆகும் ப்ளூ லைட்டு ஃபில்டர் லென்ஸு. ஆனால் கோல்டு லென்ஸ் வந்து அவ்வளோவா இது உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஸ்மஜ் ஆகாது. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, இந்த பாருங்கள், ஆன்டி ரிஃப்ராக்ஷன் கோட்டிங் இருக்குது, ஈஸி டு க்ளீனிங் இருக்குது, ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கும், வாட்டர் ரிஃப்லண்ட்டு. இது வந்து கோல்டு லென்ஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் அவ்வளோவா ஆகாது. இது யூவி கோட்டிங் வந்து 2 இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி ப்ளூ ஃபில்டரும் இருக்கும். இதில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ளூ லைட் ஃபில்டரோட இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கோல்டு லென்ஸு இது. அதே மாதிரி இப்போது இந்த ஸ்மார்ட் லைஃப் போட்டு கொடுத்தாங்க, அந்த லென்ஸ் நான் காட்டேன். அந்த லென்ஸில் என்னென்ன வரும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் நம்ம கொடுத்து தான் இந்த லென்ஸை நம்ம ஃபிட் பண்ணுவோம். இதில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிராண்ட் போடுறோம் அப்படின்றதும் இதில் இருக்கும். நம்ம இப்போ ஜெய்ஸ் போடுறோமா, எஸ்எல்ஆர் போடுறோமா, இல்லை நார்மல் போடுறோமா என்னன்றது. இப்போ இது நம்ம ஜெய்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ஸோடைய சிம்பிள் இருக்கும். அவங்களோட இப்போ நம்ம யார் இப்போ எந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இதை பண்ணித்தரோமோ அந்த பேஷண்ட்டோட ஒரு 5 லெட்டர்ஸ் வந்து இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி என்ன ரீடிங், அவங்களுக்கு என்ன ரீடிங் இருக்குது அப்படின்றதும் இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது இது பார்த்திங்கனாக்கா என்ன ரெகுலராக ஷார்ட்டாக அப்படின்றது இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ரீடிங் பவரும் இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து அவங்களோட லென்ஸ். இது வந்து ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்னு. ப்ரோக்ரஸிவ் லென்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் தூர பார்வை இருக்கும், நடுநிலை பார்வை இருக்கும், கிட்ட பார்வை இருக்கும். இது 3ஐயும் சேர்த்து தான் ப்ரோக்ரஸிவ்னு சொல்லுவாங்க. இதே வந்து பைஃபோக்கல்னு சொல்லுவாங்க. நான் பைஃபோக்கலுக்கும் ப்ரோக்ரஸிவ்க்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு
இதுதான் இந்த ஸ்மார்ட். இது ஒரு நல்லா இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட காமிக்கலாம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு போட்டேன். இப்போது நான் வந்து ப்ரொக்ரெசிவ்க்கும் ஸ்மார்ட் பைஃபோக்கல் லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதுதான் வந்து பைஃபோக்கல் லென்ஸு. பைஃபோக்கல் லென்ஸ்னால் இப்படி ரவுண்ட் இருக்கும், இங்கே வந்து தூர பார்வை இருக்கும், இங்கே வந்து கிட்ட பார்வை இருக்கும். இதுதான் வந்து பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இதே வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸ் அப்படின்னா இது பார்த்திங்கனாக்கா இங்கே கிட்ட பார்வை இருக்கும், இங்கே நடுநிலை பார்வை இருக்கும், இங்கே தூர பார்வை இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இதை வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வந்து பைஃபோக்கல் லென்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஓல்டு பீப்புளெலாம் முன்ன பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறையா பேர் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் எல்லோரும் போடுறாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு தெரியாது, இதில் இந்த ரவுண்டு தெரியும். இந்த ரவுண்டு இருக்கிறதுனால என்ன, இந்த ரவுண்டு இல்லாததுனால என்ன அப்படின்னா, இந்த ரவுண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஜம்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜம்ப்புன்னு போட்டிருப்பாங்க. இந்த ரவுண்ட் இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் ஒரு ஜம்பிங் ஆனால் எஃபெக்ட் இருக்கும். அதே வந்து இந்த பிக்சர் பாருங்கள், இதில் வந்து அந்த மாதிரி தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ப்ரொக்ரெசிவ் லென்ஸு, இது பிளெயினாக தான் இருக்கும். இது வந்து பைஃபோக்கல் லென்ஸு, இதில் வந்து இந்த ரவுண்ட் இருக்கும். இதில் பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே வந்து நியர் விஷன் இருக்கும், இங்கே வந்து இன்டர்மீடியேட் இருக்கும், இங்கே வந்து ஃபார் விஷன் ஜோன் இருக்கும். இதுதான் இங்கே தூர பார்வை, நடுநிலை பார்வை, கிட்ட பார்வை, இது 3 சேர்ந்தது தான் ப்ரொக்ரெசிவ், பிளெயினாக இருக்கும். இதே பைஃபோக்கல்னாக்கா இங்கே உங்களுக்கு ரவுண்ட் இருக்கும், இந்த இடத்துல பிளெயினாக இருக்கும். இதுதான் வந்து பைஃபோக்கல். இதுதான் ப்ரொக்ரெசிவ் லென்ஸுக்கும் பைஃபோக்கல் லென்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதே சிங்கிள் விஷன் லென்ஸும் இருக்குது. அந்த சிங்கிள் விஷன் லென்ஸ்னால் பிளெயினாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னா இதுதான் சிங்கிள் விஷன் லென்ஸ். இப்போ நார்மலாக பிலோ 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் விஷன் லென்ஸ் தான். சிங்கிள் விஷன் லென்ஸ்னால் தூர பார்வைக்கு மட்டும் போடுறது தான் சிங்கிள் விஷன் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது சிங்கிள் விஷன் லென்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பைஃபோக்கல் லென்ஸு, இது ப்ரொக்ரெசிவ், மொத்தம் 3 லென்ஸு தாங்க. சிங்கிள் விஷன் லென்ஸு, பைஃபோக்கல் லென்ஸு, ப்ரொக்ரெசிவ் லென்ஸ், இது 3 சிம்பிளாக நினைப்பு வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி ப்ரொக்ரெசிவ் போடுவாங்க. அதுக்கு மேல் எபோவ் பைஃபோக்கலும் போடுவாங்க. முன்னெல்லாம் பைஃபோக்கல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இதில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால இப்போ இந்த மாதிரியான லென்ஸுக்கு போயிட்டாங்க. எங்கள் கிளினிக்கில் ஒருத்தவங்க மயோகேர் ஜெய்ஸில் வந்து மயோகேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்ஸ் எடுத்தாங்க. இந்த லென்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த லென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மைனஸ் பவர் அதிகமாக இருக்காங்களே அவங்களுக்கு தான் இந்த லென்ஸ் கொடுக்குறது. இது என்ன ஆகும் அப்படின்னா, பாருங்கள், இந்த ரெட்டினாவில் அந்த நம்ம பார்க்குற பார்வை வந்து ரெட்டினாவில் கரெக்டாக விழுகாமல் முன்னாடியே விழுந்துருது. அதனால அவங்க பார்க்குற பார்வை வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால தான் வந்து அதை வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மயோப்பியா இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இது அதிகமான பவர் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். இந்த லென்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. அதுதான் இந்த லென்ஸை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு எடுத்தேன். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்தோம்னா இது ரொம்ப அவங்களுக்கு பவர் அதிகமாக ஆகிறத வந்து ஸ்டேபிள் ஆக்குது. பவர் ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இதில் ரிங்காக இருக்கும். அதுதான் இதோட ரிசர்ச். இது வந்து 3 மந்த்ஸுக்கு இதை ஒன்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா 3 மந்த்ஸு 6 மந்த்து 9 மந்த்ஸு அப்புறம் 12th மந்த்து இந்த மாதிரி அவங்க 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும். இது நான் நிறைய பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு பவர் வந்து ஸ்டேபிள் ஆகுது. அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து பவரும் கூட கம்மியாகுது. நான் கண்கூட பார்த்துருக்கேன். இந்த லென்ஸ் போடுறதுனால, மயோகேர் போடுறதுனால, இந்த மயோகேர் லென்ஸ் போடுறதுனால பவரும் கம்மியாகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மயோகேர் லென்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மயோகேர் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பிக்சர் இருக்கும். அது லென்ஸ் வந்து இந்த மாடலில் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த நான் இப்போ லைட் அடிச்சு காமிக்கிற மாதிரி இது தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்டாக தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க லென்ஸு, மயோகேர் லென்ஸு.
இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் இப்போ ஒரு நான் நிறையா பேஷண்ட்டுக்கு இந்த லென்ஸ் கொடுத்துருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு நல்ல ஒரு 16 இயர்ஸ் உள்ள பர்சனுக்குலாம் இந்த லென்ஸை கொடுத்தோம், அதிகமான பவர் மைனஸ் பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இதை வந்து நம்ம போட்டோம்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அவங்க வந்து இந்த பாருங்கள், அவங்களுக்கும் இந்த மாதிரி கார்டு தராங்க. இந்த கார்டு பார்த்திங்கன்னா அந்த கார்டுலேயே நம்ம இங்கே அந்த மாதிரி லென்ஸு, இந்த லென்ஸ்லேயே அவங்களுக்கு பவரும் வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். அவங்களுக்கு வைப் கொடுத்துறாங்க. இந்த லென்ஸ் எப்படி துடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடுமே ஊதணும். 2 சைடுமே ஊதிட்டு இந்த வைப்ஸை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்ல க்ளீன் ஆகும். இவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. அதிகமான பவர் உள்ளவங்களுக்கு இதை போட்டோம்னா நல்ல அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. நானே பார்த்துருக்கேன், அதனால உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்னென்னா கோட்டிங் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கோட்டிங் தாங்க முக்கியம். கோட்டிங் பார்த்திங்கனாக்கா ப்ளூ லைட் வந்து கட் பண்ணுறதுனா நார்மல் லென்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணிடும். இந்த பிராண்டடில் என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து குட் ப்ளூவை மட்டும் கண்ணுக்கு அனுப்பிட்டு பேட் ப்ளூவை கட் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, கோட்டிங்லாம் நல்லா வரும். அதே மாதிரி யூவிக்கு வந்து கோட்டிங் வரும். அதே மாதிரி ரேடியேஷன் கட் பண்ணுறதுக்கு கோட்டிங் வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாட்டர் ரிப்லண்ட்டு, டஸ்ட் ரிப்லண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கோட்டிங் வந்து இதெல்லாம் நல்லா வருது. நல்லா இருக்குது லென்ஸ் எல்லாம். இந்த மயக்கர் வந்து சின்ன பசங்களுக்கு போடலாம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பவர் கம்மியாக ஆகுது சிலவங்களுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது. நீங்கள் வேணால் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.